பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிகப்பெரிய பிரச்சனை, விவசாயிகளுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பார்த்தீனியம். அதாவது இது அமெரிக்காவிலேருந்து அப்போ கோதுமை நம்ம வந்து இறக்குமதி பண்ணும்போது அந்த கூட இந்த விதைகளை வேணுமுன்னே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. ஒரு சாரர் அங்கேருந்து நம்ம அந்த தானியங்களை கொண்டு வரும்போது இங்கே அங்கேருந்து தான் வந்தது அப்படின்றது தான் இதுக்குண்டான ஒரே ஆதாரம் அதுதாங்க. அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லலாம். இதில் அதாவது எப்படின்னா, தீமை அதிகமாக இருக்குது, நன்மை கம்மியாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, இது அதாவது இந்த விதைகள் வர்ற வரைக்கும் எப்படின்னா, இதை நல்லா மீன் அமிலமோ எண்ணெய் கரைசலும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த பூக்கள் வராத அளவுக்கு வர்ற வரைக்கும் சிறந்த ஒரு பசுந்தாள் உரம் இது. அதாவது இதை அந்த வழியில் கொண்டு வரணும். அதிகப்படியான சத்துக்கள், தண்ணீர் நல்லா கொடுத்தீங்கன்னா பூ சீக்கிரம் வராது. அது எப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படின்னா திருப்பி மடக்கி நம்ம சனப்ப மாதிரி ஊற்றலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இதில் அது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அந்த ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு ஆமாம், கண்டிப்பாக அந்த ஒரே இந்த கதிர் வர்றதுக்கு முன்னாடி ஊதணும். திருப்பி அது வந்த பிறகு ஊதிங்கன்னா திருப்பி நீங்களே டபுள் ஆக்கிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வயலில் இந்த செடிகளை நீங்களே இன்னும் டபுள் ஆக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் பார்த்து ஊதிட்டிங்கன்னா இதுவும் ஒரு பசுந்தாள் உரமாக மாறும் ஆச்சுங்களா. ஒன்று. ரெண்டாவது, இது எப்படியெல்லாம் பரவுது ஒரு இடத்துல இருந்து, இது ஒரு இடத்துல இருந்து எப்படியெல்லாம் பரவுது. ஒன்று, இந்த மாதிரி பூக்கள் அதிகமாகிட்டு இந்த மாதிரி காஞ்சிரும். இதெல்லாம் கொட்டி போயிருதுங்க. இதில் ஒன்றுமே இல்லை, இந்த விதைகள்லாம் கீழே கொட்டி போச்சுங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும் பட்சத்தில் தான் இது கீழே ஏதாவது எத்தனையோ லட்சக்கணக்கான விதைகள் விழும். ஒரு செடி நல்ல வசதியாக இருந்ததுன்னா அருமையாக இது என்ன பண்ணோம்னா, அதாவது பல கிளைகளை வெடித்து நல்லா வரும். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, காற்றுலேயும் பரவும். கண்டிப்பாக இப்போ மழை காலத்தில் வெள்ளம் போகும்போது அது அதில் மிதந்துக்கிட்டு போயிட்டு அடுத்த வயலுக்கும் போயிடும். இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் ஒரு நோய் தாக்குது. எப்படி தாக்குதுன்னா, ஒரு சின்ன கருப்பான வண்டுகள் இருக்கும், அது சாப்பிட்றோம் இதை. அதாவது நீங்கள் எந்த ஒரு களைக்கொல்லி நீங்கள் அந்த கெமிக்கல் களைக்கொல்லி எது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் சாகாதுங்க. அதாவது அது எப்படியாவது நம்ம உயிர் வந்துடணும். நமக்கு ஒரு சின்ன மழை பெஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு போகாது. நீங்கள் என்ன தான் பவர்ஃபுல்லான களைக்கொல்லி அடித்தா கூட இது போகாது. இதுக்குன்னு ஒரே ஒரு அஸ்திரம் தான் இதுக்கு இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ணலாம். அது எப்படி இதுக்கு இதை அழிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் இதுக்கு உண்டான குணங்கள் இது ஆடுகள் ஒரு சிலது மேயும். ஆனாலும் இது கிட்டத்தில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா சுவாச சம்பந்தமான வியாதிகள் இதுக்கு கண்டிப்பாக நம்மளை தாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது எங்கே சாலை ஓரம் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது இதுதான். ஏன்னா ஈஸியாக முளைக்கக்கூடியது, வெப்பத்தை தாங்கக்கூடியது, எல்லா அட்வான்டேஜஸும் அதுக்கிட்ட இருக்குது. அதனால் இது எப்படின்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்த கலை பிரச்சனை இப்போ எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது இதுதான். இது எப்படின்னா, வயல்களில் ஒரு பயிர் இருக்கும்போது இது செடிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இயற்கையில் இதுக்கு எந்த தீர்வும் இது வரைக்கும் இல்லை. இது இப்போ பயிர் முடிஞ்சு போச்சு, இதை காலி பண்ணோம்னா இயற்கையில் ஒரே ஒரு தீர்வுங்க. இது எப்படின்னா, ஒரு டேங்குக்கு உண்டான அளவு ஒரு 15லேருந்து 18 லிட்டர் அளவு உள்ள ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் டேங்குக்கு உண்டான அளவு. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 300 ml ஏதாவது ஒரு எண்ணெய், பாம் ஆயில், அந்த மாதிரி திக்கான எண்ணெயாக இருக்கணும். அந்த இது ஒரு 300 மில்லி, 2 எலுமிச்சம்பழம், 1.5 கிலோ உப்பு. அது கோமியம் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்ரு ஆச்சுங்களா. சுண்ணாம்புத்தூள் ஒரு 1/2 கிலோ, அதாவது சன்ன துணியில் கட்டி தண்ணியில் நல்லா இது பண்ணி அந்த 5 லிட்டர் தண்ணியில் போட்டு 4 ஓட்டினீங்கன்னா அதில் இருக்கிறதுலாம் கரைஞ்சிடும். அதை எடுத்து அதில் ஊற்றணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த சுண்ணாம்பு தண்ணியை உள்ளே ஊற்றிடுறோம். நம்ம இந்த 5 லிட்டர் தண்ணிக்கு பாதி எடுத்து பாதி ஊற்றுறோம், பாதி அப்படியே வச்சுருக்கிறோம். இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் புழிஞ்சிடறோம். இல்லை ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம், உப்பு
அந்த அந்த 1 கிலோலேருந்து 1.5 கிலோ உப்பு அதில் போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பை வந்து கரைச்சிடணும். தண்ணி தேவைப்பட்டால் இன்னொரு லிட்டர் ஊற்றிங்க. அதெல்லாம் அதாவது நம்ம அந்த கேனில் ஊற்ற போகிற அந்த தண்ணியிலே இதெல்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெயை அதில் ஊற்றிடுங்க. எண்ணெயை வந்து அதை வந்து டிசால்வ் பண்ணாமல் ஊற்றணும். அதாவது நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றாமல் அப்படியே ஊற்றணும். பாமாயில் அதான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. இப்போ இது தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்குது, எனக்கு நான் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லைனா பரவாயில்ல. அதனால் இதை வந்து 300 ml வந்து அதில் ஊற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபில்டர் வழியாக ஊற்றிடலாம். இது ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சுத்தம் அதுக்கு ஒன்று தான் இது வந்து பதில் சொல்லுதுங்க. ஏதாவது சாகுது. இயற்கை முறை செயற்கை முறையை விட இதுக்கு இயற்கை முறை தான் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிலர் வெறும் உப்பு தண்ணி வந்து நம்ம வந்து உப்பு கலந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து இது வந்து என்ன ஆகும்னா இதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும். பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வண்டி வச்சு ஓட்டி விட்டுறலாம், ரொட்டேவேட்டர் வச்சு. இல்லை இது நான் வந்து இது பயிர் இருக்குது, இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் பட்சத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நான் சொன்ன இந்த கரைசலை பயிர் இருக்கும்போது அந்த பயிர் மேலே தெளிக்கக்கூடாது. ஏன்னா பயிர் வந்து காலி ஆகிடும். இந்த மாதிரி வந்து பயிர் இல்லாத போது இந்த வரப்புகள் இருக்குது, வாய்க்காலில் இருக்குது, இந்த வயலில் வந்து முளைச்சிருச்சு அப்படின்ற காலகட்டம் வரும்போது இது அந்த மாதிரி பண்ணலாம். இது தாங்க அதுக்கு ஒரே வழி. இப்போ பண்ணுறது உப்பு தண்ணிக்கு ஒன்றுக்கு தான் இது வந்து பதில் சொல்லுது. அதுவும் வெறும் உப்பு தண்ணி ஊற்றினா பதில் சொல்ல. இப்போ நான் சொன்ன வழிமுறையில் செய்யும் பட்சத்தில் தான் இது பதில் சொல்லுதுங்க. அதனால் இதை ஓரளவுக்கு மோஸ்ட்லி வந்து இது பண்ணிடலாம். மற்றபடி மேல் வயல்லேருந்து அவன் வயல்லேருந்து இந்த செடி முளைச்சி அது வந்து வெள்ளத்தில் தண்ணியில் அடிச்சுட்டு வந்தோன்னா திருப்பி வந்து இதை நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ரெண்டாவது இந்த இயற்கை களைக்கொல்லிகள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இது இயற்கை களைக்கொல்லி, நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன், முந்தா நேற்று நான் ஸ்ப்ரே பண்ணேன், இன்றைக்கி அந்த பில்லெல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாமே காயம். இந்த பார்த்தீனியத்தை தவிர மற்றது எல்லாமே பூமியினுடைய மேல் பகுதியில் இருக்கிறது தான் சாகும். அடிப்பகுதி வேறு சாகாதுங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பார்த்தீனியம் வந்து மோஸ்ட்லி ஒரு 90% இந்த நான் சொன்ன இந்த கரைசல் பட்ட உடனே வேரோடு சேர்த்து போகுது. அதாங்க விஷயம். அதனால் இது தாங்க இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் வந்து வாய்க்காலில் எதனா புல்லுக்கும் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா அதிகப்படியான வெயில் இருக்குதுன்னு பண்ணிங்கன்னா அப்போ பூமிக்கடியில் இருக்கிற வேர்கள் அந்த பகுதி வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் இதனுடைய வேலை என்னென்னா அதாவது நம்ம வந்து ஒரு வாய்க்கால் சேவரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி அந்த இதோட பில்லோடு சேர்த்து வந்து சீவும்போது நம்மளால் வந்து முடியல, வேலை ஆகலை, ஆட்கள் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, ஒரு நாளில் செய்கிற வேலை 2 நாள் பண்ணுறாங்க அப்படின்ற காலகட்டம் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு ஒரு ஈழ்ப்பு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து வாய்க்கால் வந்து கிளியரான. இல்லை சின்ன பிள்ளை முளைச்சிருக்குது ரைட்டு, ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாய்க்கால் சேவ வேண்டிய அவசியமே கிட்ட, அப்படியே சுத்தமாக செத்து போயிடும். அதாங்க விஷயம். அதனால் இந்த பாத்தியத்தை பற்றி எல்லாருமே பலர் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் இயற்கை களைக்கொல்லின்றது இது தாங்க சிம்பிளான ஒரு வேலை நான் சொல்லியிருக்கிறது. இதை வேணால் செஞ்சு பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கள். எப்படியும் என் நம்பர் கொடுப்பார் அவர். அதாங்க விஷயம். இது உங்களுக்கு வந்து ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.